மீனா ரொம்ப கோவமாக வீட்டுக்குள்ளே வரேன். அப்போது கூட வர முத்து எல்லாருமே என்ன ஆச்சு, கோவிலுக்கு போனதுலேருந்து உன் முகமும் சரியில்லை, என்ன மீனா ஏதாவது பிரச்சனையா, அங்கே யாரையாச்சும் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட எங்கள் மீனா முத்துவை பார்க்க, இல்லை யாராவது குறி சொல்கிறவங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாதானே உன் மனசு சங்கடப்படும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே பாட்டி அங்கே அப்படிலாம் யாரும் இல்லைடா முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இவளுக்கு வேற வேலை இல்லை, எதையாவது நினச்சி கவலையிலே இருந்துகிட்டு இருப்பா அப்படின்னு விஜயாவும் சொல்லிட்டு உள்ளே போக, அந்த நேரத்தில் எங்கள் பாட்டி கேட்குறாங்க, என்னாச்சுனே, என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்க, ஒன்றும் இல்லை பாட்டி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன ரெண்டு பேர் முகமும் சரியில்லையேன்னு அங்கே விஜயாவும் அதே நேரம் ஸ்ருதியும் பார்க்குறாங்க. என்ன ரோஹிணி, உங்கள் முகமும் ஒரு மாதிரியாகவே இருக்குது, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை உங்கள் ரெண்டு பேர் கடையில் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. உன் பொண்டாட்டி தாண்டா ஏதாவது தேவையில்லாமல் இங்கே ரோஹிணியை சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்ல, தேவையில்லாமல் எதுவும் பேசாத மனோஜ், எதுவும் தெரிஞ்சுட்டு பேசு அப்படின்னு உடனே மனோஜ் கிட்ட ஏறுறாங்க இங்கே ரோஹிணி. ஏன்னா இங்கே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் இங்கே தனக்கு பிரச்சனையாடும் அப்படின்னு ரோஹிணி உணர்ந்துட்டாங்க. அதனால் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி அவங்க நடிக்கவும் செய்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் தான் உள்ளே வாங்கம்மா அப்படின்னு சொல்ல, யார் மீனா, யார் வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு முத்து கேட்க, ஒரு நிமிஷம் இருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அங்கே கிருஷியோட பாட்டியையும் கிருஷியையும் உள்ளே கூப்பிட்றாங்க. அட நீங்களும் இங்கே ஊருக்கு தான் வந்திருக்கீங்களா, தீபாவளிக்காக வந்தீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. ஏமா அன்னைக்கு கிருஷ்க்கு என் கூட ரொம்ப நேரம் பேச விடாமல் கூட்டிகிட்டு போனீங்க, கிருஷ் கூட நம்மளால் இருக்க முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இந்த வருஷம் தீபாவளிக்கு கிருஷ் எங்கள் கூட இருக்கான், இதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு முத்து சந்தோஷப்பட, அது ஒன்றும் இல்லை தம்பி, அன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலை, அதனால தான் கிருஷியை கூட்டிகிட்டு போயிட்டேன்னு சொல்ல, இவங்களை எங்கேயுமே நான் பார்த்தேன்னு சொல்லி கேட்க, கோவிலில் தாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதே வேலையாக வச்சுக்கிட்டா இவனு அங்கே நிற்கிற விஜயா இங்கே மீனாவை பார்த்து திட்டுறாங்க. மீனா அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே கூப்பிட, வாங்க வாங்க, நீங்கள் பாட்டியும் கூப்பிடுறாங்க, நம்மளையும் கூப்பிடுறாங்க. ஏமா கிருஷிக்கு இவ்வளோ பெரிய சொந்தம் இருக்குன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லாமலே மறைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா முத்து, நாங்களே அவங்கள விட்டு பிரிஞ்சு தானே வந்திருக்கோம், அப்படி இருக்கப்போ அவங்க கூட இருக்கணும்னு அவங்கள பற்றி சொல்லணும்னு எனக்கு தோணலைன்னு சொல்ல, இருந்தாலும் அவங்க செஞ்ச தப்ப மன வருந்தி மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கிறாங்க. உங்கள் பொண்ணாச்சும் அவங்கள மன்னிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்களாவது மன்னிச்சிங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் கொஞ்ச நாளாவது கிருஷ் அவங்க கூட இருந்தால் அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்கள்ல அப்படின்னு முத்து சொல்ல, இல்லைப்பா அது அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுதுமா, உங்கள் பொண்ணு எதுக்கு தான் சம்மதம் சொல்லியிருக்காங்க, யாருக்கிட்டையும் உங்கள் கிருஷியை பழக விடக்கூடாது, கிருஷியை இப்படி தனிமேலே வச்சுருந்தா அவனோட எதிர்காலத்தை பற்றி கொஞ்சமாவது அக்கறையாவது இருக்கணும் அவங்க அம்மாவுக்கு, அந்த அக்கறை இல்லை, வந்து பார்க்க கூட மாட்டாங்க, அட்லீஸ்ட் இந்த தீபாவளிக்காவது அவங்க வந்திருக்கலாம், அதுவும் வரல அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் எப்படிங்க வருவாங்க, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை தானே முக்கியம், அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்றதை தானே எதிர்பார்ப்பாங்க, பெத்த மகனாவதே இல்லை பெத்த அம்மாவாது, அப்படிப்பட்ட எந்த விதமான எண்ணமும் இல்லாத அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பார்க்க, இதை ஸ்ருதி கவனிச்சு தான் இருக்காங்க. உடனே அங்கே நிற்கிறா அவங்க அம்மாவும், இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயங்கி நிற்க, சரி எதுக்கு தேவையில்லாமல் அதை பற்றி பேசிக்கிட்டு வாங்க உள்ளன்னு இங்கே உள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, கிருஷி இங்கே வந்த சந்தோஷம்தான் அவன் முகத்தில் இருக்குது, அங்கே எங்கேயும் ஓடி விளையாட இவனுக்கு இதே வேலையாக போச்சு. ஆமாம், இதே இங்கேயே தீபாவளி முடிஞ்சு விட்டுட்டு வந்துடுவீங்களா, இல்லை நேராக உங்களை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு அங்கே விஜயா கேட்குறாங்க. விஜயா கேட்டவுடனே மீனா சொல்கிறாங்க, அவங்க இதுக்கு தனியாக இருக்கணும், இனி அவங்க நம்ம கூட தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்ல, என்ன மீனா விளையாடுறியா, நாம் சொன்னால் மட்டும் இவங்க நம்ம கூட வந்துட போகிறாங்களா, அதுவும் இல்லாமல் அவங்க பொண்ணு சம்மதிக்கணுமே அப்படின்னு சொல்ல, அவங்க பொண்ணு எல்லாம் சம்மதிச்சிட்டாங்கங்க, நான் அவங்க கிட்டே பேசிட்டு தான் வரேன்னு சொல்ல, என்ன மீனா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாங்க இவங்க தான் ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, இது நாள் வரைக்கும் உங்கள் பொண்ணோட ஃபோன் நம்பரை கூட கொடுக்க மாட்டீங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்கள் பொண்ணோட ஃபோன் நம்பரை கூட கொடுத்ததில்ல, ஆனால் மீனா கிட்ட பேச வச்சிங்களே அதுவே சந்தோஷம் தான் எங்கள் முத்து சொல்ல, ஆமாங்க இனி இவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு எதாச்சியாக இருக்குது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு மட்டும்தானே சொன்னாங்க, மீனா அந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லலேன்னு ரோஹிணி அதிர்ந்து போய் எங்கள் மீனாவை பார்க்க, இங்கே மீனா முறைச்சி பார்த்தபடியே இங்கே எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்ல, அந்த நேரத்தில் அங்கே நிற்கிற விஜயா, கண்ட நாயெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன், நான் அதை கேட்காம சும்மா இருக்கணுமா, அது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீடு, அந்த வீட்டில் ஒன்றே இருக்க வச்சதே பெரிய விஷயம், இதில் ரோட்டில் தெரிகிறத எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வைக்கிறேன்னு சொன்னால் நான் அதை எப்படி ஏற்றுப்பேன்னு சொல்ல, என்ன விஜயா பேசுனேன்னு நிற்கிற பாட்டி இங்கே விஜயாவை பார்த்து திட்ட, உண்மை தான் சொல்கிறேன், ஏன் இவங்களை இங்கே பார்த்தோம், இங்கே பேசணும், இங்கே விட்டுட்டு வந்தோம்லாம் இருக்கக்கூடாதா, மீனா இதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்கணும், இவளை 8க்கு 10 இருக்கிற ஒரு வீட்டில் இருந்தவ, இவளுக்கு அந்த வீட்டில் இதுங்களையும் கொண்டாந்து வைக்கிற உரிமை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் இங்கே மீனா பல்லான்னு ஒரு அறையை ரோஹிணி கணத்தில் விடுறாங்க. எல்லாருமே அதிர்ந்து போய் மீனாவை பார்க்குறாங்க. என்ன மீனா இப்போ எதுக்கு நீ இந்த பார்லரமா கணத்தில் அரைஞ்ச, அது சும்மா தானே நின்றுட்டுருக்குன்னு சொல்ல,
உடனே விஜய் அதிர்ந்து போய் நிற்க, நான் விட்ட அறை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவையும் பார்க்குறாங்க. ஆனால் ரோஹிணிக்கு தான் இந்த அறை கொடுக்க வேண்டியது, விஜயாவை பார்த்தது விஜயாவுக்காக கொடுக்க வேண்டிய அறைன்னு நினச்சி விஜய் அப்படியே ஒதுங்கி நிற்கிறாங்க. மீனாவும் இங்கே சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இவ்வளோ கோவப்பட மாட்டீங்களேன்னு சொல்ல, அவன் சின்ன பையன், அவனுக்கு அவன் வாழ்க்கையில் அவனுக்கே என்ன நடக்குதுன்னே தெரியலை, அவன் அந்த சூழ்நிலையில் அந்த கட்டத்தில் மாட்டி தவிச்சிட்டு இருக்கான். இப்போ அவனுக்குன்னு தேவை ஒரு ஆறுதல் மட்டும்தான், அதை தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன்கிட்டையும் அவங்க பாட்டிக்கிட்டையும் எப்படி பேசணும்னு கூட இங்கே பலருக்கும் தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்ல, கரெக்டாக சொன்ன மீனா, இது நான் இந்நேரம் விஜயாவுக்கு கொடுக்க வேண்டிய அறை, ஆனால் நீ ஒரே அறையில் இங்கே ரோஹிணிக்கு கொடுத்து விஜயாவை ஆஃப் பண்ண பற்றியா அப்படின்னு நாங்கள் பாட்டியும் சொல்ல, ஓ இதுதான் விஷயமா நீங்கள் முத்து பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ரோஹிணி அரைஞ்சது மீனாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த இடத்துல உன் பையனை இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்க, அப்போ கூட உன் வாழ்க்கை தான் முக்கியம்னு உண்மையை சொல்லாமல் நின்றுட்டுருக்க பாத்தியா அப்படின்னு மீனா அந்த கோவத்தை தான் இங்கே ரோஹிணிகிட்ட காட்டுறாங்க. ரோஹிணி எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. கன்னத்துலேயும் கை வச்சபடி, உன் பொண்டாட்டி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கான், எதுக்காக இப்போ என் பொண்டாட்டி கன்னத்தில் அரைஞ்சா அப்படின்னு சொல்ல, அதான் பார்த்தாலே தெரியுது, ஏன் உனக்கு அது புரியலையா? அதானே, உனக்கு மூளை இருந்தால் தானே அதெல்லாம் புரியும், மூளை இல்லைன்னா அதெல்லாம் எங்கே புரிய போகுது அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஸ்ருதியும், என்ன எப்போதுமே இங்கே ரோஹிணி எதுக்கெடுத்தாலும் மீனாவை திட்டுவாங்க, இல்லை அவங்கள ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி மீனா இவங்களை அறையிறாங்க, அதை வாங்கிக்கிட்டு அவங்களும் நிற்கிறாங்க, என்ன நடக்குது? ரெண்டு பேரும் கோவிலேருந்து வரும்போதே முகமும் சரியில்லை, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது அப்படின்னு இங்கே ஸ்ருதிக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. விஜய் அந்த அதிர்ச்சியில் அப்படியே வாயா பிளந்த மாதிரி நின்றுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே விழுந்த அறை அப்படி, இது தனக்கு விழ வேண்டிய அறைன்னு அவ சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாளா அப்படின்னு நினச்சிட்டு விஜயா நிற்கிறாங்க. இனிமே இங்கே கிருஷும் சரி, கிருஷோட பாண்டி நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, அதை தடுக்க இனி யாராலையும் முடியாது. ஒருவேளை இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கணும்னு அத்தை நினச்சாங்கன்னா அப்புறம் நானும் பதிலுக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணியை பார்த்து முறைச்சிட்டு விஜயாவை பார்த்து முறைச்சிட்டு உள்ள போக, என்னாச்சு மீனா உனக்கு, நீ இந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய ஆளே இல்லைன்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் கிருஷி தாங்க, கிருஷியோட வாழ்க்கைக்காக தாங்க நானும் பார்க்குறேன், அவன் எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, நிச்சயமாக இருக்குது, அது என்னன்றதை போக போக உங்களுக்கும் எனக்கும் இல்லை வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் தெரிய வரும் அப்படின்னு மீனா வந்துட்டு ஒரு விடுகதை மாதிரி இந்த விஷயத்த சொல்லிட்டு போக, முத்து வந்துட்டு தலையில் கை வச்ச மாதிரி என்ன சொல்கிறான்னு ஒன்றுமே புரியலை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், ஆனால் கிருஷி நம்ம கூட இருக்க போனாலும் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு முத்து நினைக்கிறாங்க. எதுக்கு மீனா இப்படி பண்ணீங்கன்னு பக்கத்தில் போயிட்டு அங்கே ரோஹிணி தனியாக இருக்கும் போது இங்கே மீனா கிட்ட கேட்க, மீனா சொல்கிறாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்க, இல்லை இவங்க ரெண்டு பேரையும் தீபாவளி இந்த விஷயம் நம்ம கூட கொண்டாடட்டும்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்ல, நம்ம கூட இல்லை உங்கள் கூட அப்படின்னு சொல்ல, சரி மீனா நீங்கள் எனக்கு பெரிய உதவி பண்ணுறீங்க தான், நான் அதை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக அவங்கள நிரந்தரமாக நம்ம கூட நம்ம வீட்டில் வச்சுக்கணும்னு ஏங்க இது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு, உங்கள் இடத்துல இருந்து இதை நான் எடுத்திருக்கேன், ஆனால் உங்களுக்கு இப்போ கூட உங்கள் பையனை உங்கள் கூட வச்சு பார்த்துக்கணும்னு ஆசை இல்லைல்ல, அதை விட உங்களுக்கு மனோஜ் கூட வாழ்கிறதான் பெரிய முக்கியமான வாழ்க்கையாக போயிடுச்சுல, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உண்மை தெரிஞ்சால் அவங்க ரெண்டு பேருமே உங்களை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வழியை தள்ள தான் செய்வாங்க, நானே நினச்சாலும் அதை தடுக்கவே முடியாது, ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கும் தெரியும், நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், உங்கள் கூட கடைசி வரைக்கும் வரப்போகிற ஒரே ஒரு சொந்தம்னா அது உங்கள் பையனாக மட்டும்தான் இருக்கும், அவனுடைய ஆதரவு உங்களுக்கு வேணும்னா அவனுக்கு இந்த நேரத்தில் இவனுக்கு கிடைக்க வேண்டிய பாசம் உங்கள் மூலமாக கிடைச்சி தான் ஆகணும், இதை கூட நீங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லைன்னா அப்புறம் இந்த விஷயத்த வீட்டில் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது வரைக்கும், இப்போ வரைக்கும் கிருஷிக்காக மட்டும்தான் நான் பொறுத்து போயிட்டுருக்கேன் மீனா ரொம்ப கோவமாக சொல்ல, ரோஹிணி எதுவுமே பேசாமல் அவங்க ரூமை விட்டு வெளியே போக ஸ்ருதி உள்ளே போகிறாங்க. மீனா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க ஏதோ இருக்குது, ஆனால் நீங்கள் தான் என்கிட்டேருந்து எதையோ மறைக்கிறீங்கன்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸ்ருதி, எதுவாக இருந்தாலும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் போக ஸ்ருதியும் ஒரு குழப்பத்தோடய நிற்கிறாங்க.